Hey future millionaires, good evening and welcome to today's நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ நம்மளோட இன்னைக்கு ராஜா ப்ரோ இருக்கிறாரு நம்ம டிஸ்கஷனுக்கு. வணக்கம் ராஜா ப்ரோ. வணக்கம் ப்ரோ. குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங் ப்ரோ. ப்ரோ உங்க மைக் இப்போ கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருக்கு. ஓகே, நிறைய பேர் கமெண்டாக போட்டிருந்தாங்க. சரி, ம். ஓகே. இன்னைக்கு எப்படி ப்ரோ போச்சு மார்க்கெட்டு உங்களுக்கு? இன்னைக்கு ஓகே தான் ப்ரோ. ஒன்றும் பெரிய இது இல்லை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ம் ம் நேற்று பார்த்தோன்னா நம்ம போட்டிருந்தோம் இந்த 2 லெவல் வந்து முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணியிருந்தோம். ம் எக்ஸாக்டாக இங்கே வந்து இன்றைக்கி வந்து இங்கே ஹிட் பண்ணி தான் போச்சு. ஸோ லைவ் சார்ட் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ம் ம் ஸோ ஓப்பனில் வந்து இங்கே ஓப்பன் ஆனாலும் நம்ம போட்டு மார்க் பண்ணியிருந்த இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து இங்கே ஹிட் ஆகி ரிவர்சல் ஆச்சு. ம் 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 ஸோ இப்போ ஃபஸ்ட்டு Okay. ஸ்டெப்பாக புல்லிஷில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு. அந்த 350 மேலே நம்ம கேட்டிருந்த ஆமாம், க்ளோஸ். 350 370க்கு மேலே வந்து நல்ல ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே ஸோ ஓகே. டெய்லி கேண்டல்லே பார்த்தீங்கன்னா வெளியே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அது நல்ல புல்லுக்கு வந்து நல்ல சைனு. ஸோ இன்னொரு இது அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25,500 லெவலு. ஓகே, இப்போ இமிடியேட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா அது அது ஒன்று தான் இருக்கு. அதுதான். இப்போ அதுவும் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் மேலே தான் இருக்கும் நல்லா. ம் 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 ஓகே, ஸ்ட்ரக்சரா நல்ல சேஞ்ச் இல்ல? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இந்த நிஃப்டியோட ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி தான் நல்லா இருக்கு பொசிஷன் இல்ல? கரெக்டு. நல்லா போயிருக்கு. பேங்க் நிஃப்டி தான் நானும். ம், ஸோ அதுவும் ம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹையர் ஹை வந்து இன்றைக்கி வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ம் 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 ஓகே ஓகே ஓகே. ஸோ நேற்று இந்த ஃபெட் நியூஸ் இருந்தது, அப்புறம் அது ஆக்சுவலாக என்ன இதுதான் பாஸ் தான் பண்ணியிருக்காங்க அதான். ஆமாம், ரேட் கட் வந்து இந்த வாட்டி ரேட் கட்டும் இல்லை ரேட் ஹைக்கும் இல்லை, நியூட்ரலில் வந்து அப்படி நிறுத்திட்டாங்க. ஸோ அதை எதிர்பார்த்த மாதிரி தான் இல்லை? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ம் ம் இன்னும் ஆக்சுவலாக இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இன்னும் ஒரு நாள் விட்டா கரெக்டாக ஒரு அடுத்தது நாள் தான் நம்ம பட்ஜெட்டுக்கு. பட்ஜெட்டு. ஆமா, ம் இப்போ பட்ஜெட்டுக்குன்ற வந்து, ஆனா இன்னமும் பட்ஜெட்டே வந்துச்சு ப்ரோ. இது வரைக்கும் இன்னும் வந்து எதை பத்தியும் இன்னும் பேசாமே இருக்காங்கல்ல. ஆக்சுவலா டிவிலையும் பேசல, கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் இதை பத்தியும் சொல்லவே இல்லை. எந்த செக்டார் அது இது ஏதாவது ஒரு ரூமராச்சும் வரும், ஆனா ஒரு அதான் ரூமரும் இது கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா இல்லையானே புரியல. ஆ, எல்லாம் இதை பற்றி அதான். நிறைய டிஸ்கஷன் நடக்கும், டிபேட்லாம் நடக்கும். இப்போ எக்ஸ்பெக்டட் என்ன, இதை வந்து இப்படி பண்ணாங்களா இல்லையான்னு பேசுவாங்க. இப்போ அது கூட இல்லை. இன்னும் ஒருவேளை மோடி சர்க்கார் வந்து அவ்வளோ அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா தெரியலையே, பேசக்கூட முடியாத அளவுக்கு. இல்லை, யாருக்கும் ஐடியா கொடுக்காம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரில, அதுவும் இருக்குது. இந்த சர்ப்ரைஸ்னா என்ன இருக்கும் ஆக்சுவலா, அந்த டாக்ஸ் பார்ட் தான் பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்ல கரெக்டு. மார்க்கெட்ல. ஆமாம் ஆமாம். ஒன்று எஸ்டிடி இல்லைன்னா வந்து, ஏன்னா ஜென்ரலாக இண்டிவிஜுவல் டேக்ஸ் பார்ட் வச்சுட்டே இருப்பாங்க. பட் இப்போ வந்து என்னன்னா அந்த எஸ்டிடி இல்லைன்னா வந்து எல்டிசிஜி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இதில் தான் ம் கை வச்சாதான் பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லை கரெக்டு. ஆமாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆமாம். ஓகே ஓகே. ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு எப்படி ப்ரோ வந்துச்சு? ஓ, இந்த அப்மூக்கு ஓகேவா? நல்லா இருக்குது ப்ரோ. நம்ம சப்போர்ட்டிங்காக இருக்கா? ரெகுலராக ட்ராக் பண்ணியிருக்க இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ டாடா ஸ்டீல் வச்சுருக்கோம். ஸோ அது டாடா ஆல் டைம் ஸ்டீல். வந்து பிரேக் அவுட்டு, ஆல் டைம் ஹை வந்து பிரேக் ஆகிருக்கு. ம் ஸோ குயிக்காக வந்து மறுபடியும் ஃபர்தராக நல்லா போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ரொம்ப நாள் கன்சால்டேஷன் இது. ஆமாம்ல, ஏன்னா இப்போ மார்க்கெட்டுமே ஆக்சுவலாக இல்லை, இப்போதான் ஸ்டீல் வெளில வருது, டாடா ஸ்டீல். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. வேற ஏதாவது செக்டாரானா ஏதாவது பாசிட்டிவா தெரியுற மாதிரி இருக்கா ப்ரோ, நான் சார்ட்டை பொறுத்த வரைக்கும்? இல்லை ப்ரோ, இப்போ பார்க்குறது ஏர்லி தான். இப்போ அது பட்ஜெட்டுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ம் ஓகே. அதுலயும் வந்து ஹிண்ட் எதுவும் தெரியாது, அதை இப்போ எதை பார்த்தாலும் நியூஸா வந்து அது அமுக்கிரும் இல்லை? கரெக்டு. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போ நாளைக்கு வந்து ஆக்சுவலாக கேப் அப் தான், ஸ்லைட்டாக கேப் அப் தான் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 நாளா க்ளோசிங் வந்து ஹைலி ஆகுது இல்லை? முந்தா நேற்று க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட ஹைல க்ளோஸ் ஆச்சு எக்ஸ்பைரி அன்னைக்கு. நேற்று வந்து க்ளோசிங் வந்துச்சு. இன்னைக்கு வந்து காலையில கீழே போச்சு, திரும்பியும் க்ளோசிங் மேலே தான் இருக்கு. அப்போ இது 3 நாளா வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கிட்டா, ஸோ டுமாரோவும் எனக்கு தெரிஞ்சு க்ளோசிங் மேலே தான் இருக்குன்ற மாதிரி தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட் போடுங்க ப்ரோ, டே சார்ட். நிஃப்டியை பார்ப்பேன். பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்ட்ரக்சராக பில்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்களும் அதை மார்க் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, அந்த கடைசி சப்ளை ஆன இடம். ஆமாம். இல்லை, அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக நெகோஷியேட் ஆகிடும். பேங்க் நிஃப்டி வந்து டெய்லியில் பார்க்கும்போது நல்ல பக்காவாக இருக்கு. கரெக்டாக.
இப்ப இதுக்கப்புறம் ஓகே. இதுதான் பட்ஜெட் தான் பெரிய நியூஸு. இப்ப பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஆர்பிஐ பாலிசி இருக்குல்ல ப்ரோ அடுத்த வாரம் கரெக்ட்டா? ஆமாம். இப்போ ஆர்பிஐ பாலிசினா இப்போ நமக்கு ஸோ யூஎஸ் வந்து எதுவும் கட் பண்ணாதனால நமக்கு அதனால் எந்த இதுவும் இல்லை. நமக்கு எந்த ப்ரெஷர் எதுவும் கிடையாது. ஸோ ஓ! யூஎஸோட பாஸ்ட்லேருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. இப்ப அவங்க எதனா பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிருக்குன்றீங்களா? நமக்கு ஆல்ரெடி வந்து பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. டாலர் ரேட் வந்து டாலர் வந்து நமக்கு அகைன்ஸ்டா ஏறிட்டே இருக்கு. ஆமா ப்ரோ. அது ஒண்ணு தான் இந்தியன் கண்ட்ரோல் தான் போயிட்டே மார்க்கெட்டுக்கு இருக்கு. வந்து இதுவா இருக்கு. கிட்டத்தட்ட அது விட்டா 90 தொட்டுரும் போல. ம் இல்லை 90லாம் தாண்டிடுச்சு. இல்ல 100 தொட்டுரும் போலன்றேன். ஆமாம்மா. 100 தொட்டுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது ஒண்ணு தான் வந்து மார்க்கெட்டுக்கு நெகட்டிவா இருக்க மாரியே எனக்கு தோணுது. கரெக்டு. அது கவர்மெண்ட்டுக்கும் பெரிய பேர்டன் தான். இப்போ க்ரூட் ஆயில் ம். எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி வாங்குறதுனால ம், இன்னும் ம். கவர்மெண்ட்டுக்கு வந்து பேர்டன் தான். ஓகே, ஸோ ஓகே. இன்னைக்கு அதே மாரி லேட்டஸ்ட்டாக பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ம். அதை அந்த 25 வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு இங்கே இந்த அடிஷனு. ஓகே. ஸோ இன்னைக்கு ஆனா அதை டேட்டாவா பில்டப் ஆச்சா ப்ரோ இன்னைக்கு? இந்த ஃபால் வரும்போது ஏன்னா நானுமே சொல்ல வந்து தெரியல ப்ரோ. 25,000 வந்து அடிஷன் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 200ம் 300ம் வந்து இப்போ வந்து அடிஷன் வந்து கொடுக்குது. ஓகே, ஓகே. ஸோ இங்கே வந்து 25 500 கன்டினியூஸாக 2 நாளாக பார்த்துட்டோம்னா தெரியும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விட்டு கொடுக்குது. ம், ம், ம். ஹையஸ்டா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பில்டப் இல்ல. கரெக்ட்டா? ஆமாம் ஆமாம். இதுல புட்ல வந்து வெர்ஸ்டைலா பில்ட் ஆன மாரி கால்ல வந்து ம் இல்ல. எல்லாமே லைட்டா அன்வைண்டிங், அதே மாதிரி அன்வைண்டிங். நம்பராக பார்த்தாலும் இது வந்து கம்மி தான். ஆக்சுவலாக வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் வந்து ஏதாவது 1 2 ஸ்ட்ரைக் அது வந்து 1 crore டச் ஆயிருக்கும். ஒன் டச் ஆயிருக்கணும். இப்போ அதுவும் அவ்வளோவும் ஆகலை. ம், ம், ம். அப்ப இது என்ன நியூஸ் தானா? நியூஸ பேஸ் பண்ணி தானா? இல்ல நியூஸை பேஸ் அவங்களுமே பண்ணி தான். கான்ஷியஸா இருக்காங்கன்றதுக்கா? அப்படி தான் எடுத்துக்கணும். ம், ம், ம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஃப்ரண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, அதே ரேஞ்ச் தான் மெயின்டெயின் ஆகுது. பட் ஆனா என்னன்னா, ம் டுவர்ட்ஸ் புல்லிஷ் சைடு தான் புட் பில்டப் இருக்கு. ஆமாம். ஓகே, ஓகே. சூப்பர். மந்த்லி டேட்டால ஏதாவது சேஞ்ச் இருக்கா ப்ரோ? இந்த மந்த்லி டேட்டால மந்த்லிலயும் 25, மந்த்லி அதே 26 மாதிரி தான். லாஸ்ட் 3 டேஸாக என்ன பார்க்குறோமோ அதே தான் இருக்குது. ம், ம், ம். ஆனா மந்த்லில இங்கே புட் வந்து சைடு இங்கே பில்ட் ஆயிருக்கா? இந்த சைடு பில்ட் வந்து ஆயிருக்கு. புட்டு வந்து பில்ட் ஆயிருக்கு. பில்ட் ஆயிருக்கு. ம் ஓகே, ஓகே, ஓகே. ம், 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 ம். ஓகே. அப்ப டேட்டா நேற்று பாயிண்ட் கூட வந்து அந்த 25 500 வந்து பேலன்ஸ்டாக இருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே. 25, 500 வந்து ஓகே மந்த்லிலயே பேலன்ஸ்டா தான் இருக்கு. பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஆமாம். ஓகே, ஓகே. அப்ப ஃபியூச்சர பொறுத்த வரைக்கும் அந்த ரேட் தொட்டு தான் இருக்கும். இல்ல ஏன்னா இப்போ ம் ஸ்பாட்டே வந்து 418 இருக்கிறதுனால ஓகே ஃபியூச்சர் 545 இருக்கா? ஆமாம். 538 இருக்குது. ஸோ அதனால அங்கேயுமே வந்து ஓகே உள்ள வரைக்கும் பில்டப் ஆகி நின்னுச்சுன்னு சொல்லலாம். ம் ஓகே. இப்ப எல்லாமே வந்து மெயினா இப்ப 1ஆம் தேதி தான் பட்ஜெட்ட நோக்கி தான் எல்லாமே இருக்குது. கரெக்ட்டா? ஆமாம். ஓகே, ஓகே. ம், ம், ம். ஓகே ப்ரோ. ஸ்டாக்க பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாரி இது மட்டும் தான் இப்போதைக்கு நோட்டபிளா டாடா ஸ்டீல் வந்து பிரேக் அவுட்ல இருக்கு. ரைட்டா? ஆமாம். ஓகே. ஒருவேள இப்ப ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஓகே. அதுக்கு இப்போ ஸ்விங் ஆனா இப்போ ஒருவேள இங்க ஃப்ரெஷ் பிரேக் அவுட்ன்னு இருந்தா அதுக்கு எஸ்எல் எங்கவா இருக்கும்? இப்ப இந்த கீழ தான் இருக்குமா? இல்லை 1 இது நான் வந்து ஸ்விங்காக இதான் பார்க்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 to 3 இயர்ஸாகவே வந்து பில் பண்ண வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட ம், ஆவரேஜ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பை பண்ணது வந்து அரௌண்டு 120 அந்த மாதிரிலாம் வாங்கினோம். ம், ம். இங்கே இப்போ வந்து ஸ்விங் ஸ்டாப் லாஸாக எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் வரும். பெருசா தான் வரும். ஏன்னா பெரிய மூவா ஆமாம். இருக்கிறதுனால. நான் அதான் ம். எப்போவுமே இந்த சிம்பிளாக ஃபாலோ பண்ணுற ரூல் தான். நல்ல ஸ்டாக் அப்படின்னா ஆர்எஸ்ஐ பாட்டம்லாம் வாங்க வேண்டியது தான். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அந்த அந்த ரூல் தான் நீங்க புக் பண்றதுக்கு ஏதாவது ரூல் வச்சிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து வெல்த் பில்டிங் தான். இதில் வந்து நான் புக் பண்ணுற ஐடியா அந்த மாதிரி இல்லை. ஓகே. வாங்கிட்டு பிளஷ் பண்ணி விட்டு நீங்க 2015ல் வாங்கி தான் தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஆமா. முன்னாடி ஸோ நம்ம அப்போ வந்து பேசினது. 220லேருந்து பார்த்தீங்கன்னா 1000 போச்சு. அங்கேருந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ம், அன்றைக்கி ம். வந்து ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா இன்றைக்கி வந்து 10 ஸ்டாக் ஆகிருக்கும். ம், ம், ஸோ ம். அந்த 10 ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். ஓகே, ஓகே. ஸோ வெல்த் கிரியேஷன்ற ஆங்கிள்ல தான் நீங்க பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம். ம், 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 ம். வேறு பெரிய ஹியூஜ் பெரிய கம்பெனி இல்லையா? ஸ்டீலில் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு டாப்பஸ்ட் கம்பெனியில் டாடா ஸ்டீல் ஒன்று. ம், ம், ம். ஓகே, ஓகே.
ரிலையன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாயிடுச்சா ப்ரோ? நடுவுல பயங்கர ஃபால் ஆயிருந்தது. அதெல்லாம் ஓகேவா? ஆமாம் இப்போ ரிலையன்ஸ் கூட இப்போ வந்து ஆட் பண்ணிருக்கோம் 1390 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆ, ஆ, ஆ. ஏன்னா ரிலையன்ஸ் தான் கொஞ்சம் டிராகிங்கா இருந்துச்சு மார்க்கெட்ல கடைசி ஒரு ஆமாம் வாரமா. இப்போ ஓகே. லாஸ்ட் டைம் அது டாடா. வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. அதே சிம்பிள் ரூல் தான். அந்த RSI பாட்டம் அவுட் ஆமாம். ஆகும்போது நல்ல ஆ கம்பெனி. இது நல்ல கம்பெனின்றதுனால அங்க நீங்க பை பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் இல்ல இத ட்ரேடா பார்க்கக்கூடாது. வெல்த் அக்யூமுலேஷன் வெல்த் ப்ராசஸா அக்யூஷன் ஆமாம். இப்போ எஸ்பிஐ எல்லாம் பார்ப்போம் நிறைய பேர் இந்த பெரிய ஸ்டாக்ல விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக பிரேக் அவுட் ஆகி எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. ம், 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 ம். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 830, அது 830லேருந்து 1066 வரைக்கும் வந்திருக்கு. பா! ம். ஓகே. அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தடவ தான் குடுத்துருக்கான். போன வருஷம் 25ல அதான் மிட்ல இதில் வந்து ரொம்ப பிகினராக இருந்தால் ஒன்றும் பண்ண வேணாம். இதில் வந்து 5 ஸ்டாக் வாங்குங்க, என்ன ஆக போகுது உங்களுக்கு. ஓகே. இப்ப அந்த மாரினா ஒரு 10 ஸ்டாக்குன்னு நீங்க லிஸ்ட் பண்ணணும்னா, எத லிஸ்ட் பண்ணுவீங்க ப்ரோ? ஜெனரலா இப்ப ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்காக, வெல்த் கிரியேஷன்க்காகன்ற நிறைய இருக்குது ப்ரோ. இப்போ இதே பாருங்கள், டிவிடெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13 ரூபா 15 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே. ம், ம், ம். எஸ்பிஐக்கு ஏதாவது பிரச்சனைனா அது இந்தியாவுக்கே பிரச்சனை. ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்காமல் வேறு என்ன வாங்க போகிறோம் சொல்லுங்கள். ம், ம், ம். ஓகே, ஓகே, ஓகே. அப்போ ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள்ல வந்து இந்த மாரி என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி வைக்கலாமோ, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு, எப்பலாம் RSI தொடுதோ அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஆமாம். இப்போ நல்ல உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ராங் எஸ்பிஐ பிசினஸா கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் பிஸ்னஸ் மட்டும் இருக்குது எஸ்பிஐ கார்ட்ஸில். ஸோ ஆமா. இந்த ஸ்டாக்கும் ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் இப்போ வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஓகே. இதுவும் அதாவது அது வாங்குறதுன்னு சொல்றத விட, இது வெல்த் கிரியேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? ஆமாம் ஏன்னா ஆமாம் வாங்குறதுன்னா ஐடியா நெறைய வந்து பேர் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்னென்னா இப்போ இந்தியாவோட ஜிடிபி வந்து க்ரோத் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ம். ஜிடிபின்றது மோஸ்ட்லி வந்து அந்த என்ன ஸ்பெண்டிங்கும் அதில் தான் இருக்குது. ஆமா. கரெக்டாக. கிராஸ் டொமஸ்டிக் ஆமா ஸோ மேஜரா. இப்போ கார்ட் பேமெண்ட்ஸ்னால் இப்போ இவங்க தான் வந்து பெரிய லெவலில். இப்போ ஏன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் சேலரிட் பர்சன் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ரொம்ப ரொம்ப நாளாக வச்சுருக்கவங்க வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க பெரிய லெவலில். ம், ம். ஸோ ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தா HDFC ஐசிஐசி வரும். ஓகே, ஸோ ஓகே. வால்யூமாக பார்த்தா இது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ அந்த ஸ்பெண்டிங் நடக்குது அப்படின்னா ம், இந்த ம். இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும். ஓகே. இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து சஸ்டைனபிள் அமௌண்ட்ல இருக்குதுன்னு ஆமாம் சொல்லலாமா? ஆமாம் சப்ஸ்டான்ஷியலா இருக்குன்னு சொல்லலாமா? ஆமாம். ஓகே. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்லேருந்தே வந்து நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்கும் சரி, இந்த ப்ரைஸும் சரி, இல்லை அதோட ம். வேல்யூவேஷனாக பார்த்தாலும் சரி, நல்லா தான் இருக்குது ஸ்டாக்கு. ஓகே, ஓகே. வெல்த் கிரியேஷன்னு போறவங்க இந்த மாரி வந்து உண்மையிலே குரோத் ஸ்டோரி பின்னாடி போணும். கரெக்ட்டா? ரதர் தான் கரெக்டு. ஆமாம். சும்மா நியூஸ்ல பார்க்கறதோ, இல்ல யாரோ கிளப்பி விடுறதையோ பார்த்துட்டு போறதுக்கு, இதுலலாம் போட்டு கம்முன்னு வச்சிருந்தாலே நல்லா வரும்ன்றீங்க. ஆமாம். ஓகே, ஓகே. ப்ரோ அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு. அந்த நேத்து தான் பார்த்தேன் நானு. அந்த புரோட்டியான்ஸ்ன்னு ஒரு கம்பெனி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம் ஆமாம் அது ரொம்ப கீழ போயிடுச்சு ப்ரோ. அது என்ன நானு வாங்கலான்னு இருந்தேன். சரி ஒரு தடவ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துக்கலான்னு தான் பார்த்தேன். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அதோட சிஇஓ வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. வேற ஒரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ம் இத நியூஸா நான் அதான் பார்க்குறேன். பட் ஆனா இதுவா என்ன இருக்கு? ஃபண்டமெண்டல்ஸா ஓகே தான். நான் ஆல்ரெடி வந்து 740, 780ல ஒரு தடவ வாங்கியிருக்கேன். ஓகே. அக்யூமுலேட் தான் பண்றேன். இது என்ன ஓகேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப இதுல நானு பப்ளிக்கா பார்க்கும்போது மொத்தமும் பப்ளிக் கிட்ட இருக்க மாரி இருக்கு. ஆனா அது என்ன ஜெனரலா அது பப்ளிக் தானா? இல்ல ஏதாவது பெரிய ஆளுங்களா? நீங்க இது பாருங்களேன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எஃப்ஐ கிட்ட லைட்டா கம்மியாயிடுச்சு. டிஐ கிட்ட ஓகே. பட் மீதி இதெல்லாம் பப்ளிக்ன்ற மாரி இருக்கு. இப்ப பப்ளிக் மொத்த கேட்டகரியும் கன்சிடர் பண்றதா? இல்ல பண்ணக்கூடாதா? இதில் வந்து என்னென்னா சில இந்த சைட்டில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது சைட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ம், ஹோல்டிங் ம். வந்து மொத்தமாக பப்ளிக்கில் இருக்கா, இல்லை வேறு கம்பெனிஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்லலாம். ம், ம், ம். அது சார்ட்டா பாருங்களேன் ப்ரோ. சார்ட்டாமா பார்த்தாலும் ஆனா அதுதான் சார்ட்டை லோவர் பார்த்தா நல்லா பாட்டமில் தான் லோவர்ல இருக்குது, பாட்டமாக இருக்குது. போயிருக்கு. ஆனா அதான் பிசினஸா பார்க்கறதுனால ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். ம் பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் தான். இப்போ ம். இது என்னன்னா அந்த NSDL ஒரே ஒரு இது நான் பார்க்கும்போது என்னன்னா, அந்த NSDL பேமெண்ட் பேங்க் இருக்குல்ல, ஆமாம். அதுல வந்து இவங்க ஏதோ ஒரு அக்விசிஷன் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க ஜெனரலா. ஓகே. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, அக்ராஸ் த பேங்க்குக்கு ஃபேவரா இருக்குன்ற மாரி தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இப்ப இவங்க போய் ஒரு பேங்க்ல அக்விசிஷன் எடுக்கும்போது, இப்ப இவங்க இந்த ப்ராடக்ட்ட வேற யார்ட்டயா பிட்ச் பண்ணும்போது, அது காம்படிட்டிவ் நேச்சராவே மாறிரும்ல. ம் அது ஒண்ணு இருக்கு. ஏன்னா நான் இப்ப நேத்து சும்மா பார்த்தேன். அந்த கண்காலோட இது சம்மரிலாம் எடுத்து பார்க்கும்போது, ஒரு 2, 3 விஷயம் வந்து அந்த மாரி தோணுச்சு.
ஓகே. இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அதை பை பண்றன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த NSDL பேமெண்ட்ஸ் பேங்க். ஆனா அதனால ம். வந்து ஏதாவது பேக் ஃபயர் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். மிச்சபடி எனக்கு தெரிஞ்சு த்ரெட்டா வேற ஒன்றும் இல்லை. அதான் ரீசெண்டா வந்து அந்த எம்டியை ரிசைன் பண்ணிட்டு புது எம்டி போட்டிருக்காங்க ம். ஓகே. இந்த இந்த லாஸ்ட் மந்த்ல. நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் அதனால கொஞ்சம் லைட்டா ட்ராக் பண்றேன். பட் ஆனா நல்ல ஓகே. நல்ல லெவல்ல இருக்க மாதிரி தான் தோணுச்சு. சரி, அதான் பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அக்யூமுலேட் பண்ணிக்கலாம்ன்ற ஐடியால தான் இருக்கேன். இல்லை ப்ரோ, மேபி 2 ரீசனாக இருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியலாக வந்து ஒரு ஷேர் லிஸ்ட் ஆச்சுன்னா, அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வித்துட்டு வெளியே போவாங்க. அந்த ஆங்கர் பீரியட் ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கர் டைம் பீரியட் தாண்டி. முடிஞ்சோடனே கொஞ்சம் வெளியே போயிடுவாங்க. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, க்ரோத் ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து பென்ஷன் அக்கௌண்ட்டும் சரி, டேக்ஸ் பேயர்ஸோட இதுவும் சரி, அப்புறம் கிட்டத்தட்ட டிஜிட்டல் இவங்க கேஒய்சி. மோனோபோலி மாதிரி எடுத்துக்கலாம் கரெக்டா ஆமாம், இந்த டிஜிட்டல் இதுல. கேஒய்சி எல்லாமே வந்து இவங்க மார்க்கெட் ஷேர் வந்து அதிகம், பென்ட்ரேஷன் அதிகம். ம். இல்ல நானும் அந்த பேசிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனா பிரைஸா வந்து ஒன்றும் பெருசா அப்ரிஷியேட் ஆகல. சரி, பெருசாக ஒருவேளை இல்லை. அது ஆமாம். ஒருவேளை அது ஏதோ ஓவர் பிரைஸ்ல நான் வாங்கிட்டேன்னா, நான் வந்து ம். 780 இந்த மாதிரி வாங்கினேன். ம். ஓகே. இப்போ 600 போல இருக்கு. சரி, அதான் ஒரு தடவை க்ரோசரி எல்லாம் ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு திரும்பி இன்வெஸ்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் ம். லாங் டேர்ம் நல்ல இது மாடல் வந்து ஆமாம், இப்போ இருக்கிற அவங்க SS சொல்கிற மாடல். க்ரோத்தே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருந்து அடுத்த 5 வருஷத்தில் வந்து 6 to 7x க்ரோத் இருக்குன்றாங்க. ம். அது இவங்களது எல்லாமே அந்த இதுதானே SAS ரெண்டல் இன்கம் மாதிரி வரும் கரெக்டா? ம். ஆமாம். சர்வீசஸ் இதுன்ற ஆமாம், மாதிரி சர்வீசஸ். தான் இவங்களோட போதா ம். இருக்கு மேஜரா. ஏன்னா இவங்கள தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கு கரெக்டா? இப்போ ஆமாம். டாக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது பண்ணணும், ஃபெச் பண்ணணும், பேன் ஃபெச் பண்ணணும். ஆமாம். ம். நம்மளே ஏதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இதில் தான் வந்து ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் வந்தோடனே இந்த சிம்பிள் தான் இப்ப பார்ப்போம். கேஒய்சி பண்ணுறதே வந்து இதில் தான் சைன் பண்ணுவோம். ம், ம். இவங்களோட பேஜ் தான் லோட் ஆகும். ஓகே, ஓகே. அப்போனா ஓகே. அப்போ பட்ஜெட் பார்த்துட்டு இதுலயும் ஒரு தடவை செக் பண்ணுங்க ப்ரோ. பட்ஜெட் பார்த்துட்டு நானுமே இன்வெஸ்ட் பண்ண போறேன். கொஞ்சம் பல்காவே பண்ணிடலான்னு இருக்கேன். ம். ஓகே. சரி, அதான் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கம்மியா எப்பவுமே வாங்குற மாதிரி 5000 10,000 வாங்குற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் பல்கா ம். போடலான்ற ஐடியால இருக்கேன். அது ஒரு தடவை ஓகே. செக் பண்ணலாம். பார்த்துட்டு நியூஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்ஜெட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஓகே. ம். ஓகே ப்ரோ. சரி, அப்போ ஓகே கைஸ். ஐ திங்க் வேற ஏதாவது இருக்கா ப்ரோ நம்ம சொல்ற நம்மளோட இதுக்கு? பீப்புள் ஏதாவது கமெண்ட் ஏதாவது போட்டிருக்காங்களா? கொஸ்டின்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா? நேற்று வீடியோ கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை தாண்டி வேற ஆமாம். ஏதாவது கொரியா போட்டிருக்காங்களா நம்மளோட? இல்லை, வேறு எதுவும் கொரியா இல்லை. நம்ம பட்ஜெட்டுக்கு அப்புறம் நிறைய தெரிய வரும், அப்போ வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஓகே. இந்த யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் முடிஞ்சதுலாம் அதில் வந்து இப்போ ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனிஸும் கெமிக்கல்ஸ் கம்பெனிஸும் இருக்குது. ஸோ ஆமா, பட்ஜெட் நேற்று முடிஞ்சுன்னா அதில் பேசணும். ஏதாவது பாட்டம் அதுல ஆச்சுன்னா ஏதாவது அதில் ஒரு நம்ம ஓகே, பார்க்கலாம். அதுல ஏதாவது ஒரு 2 3 பிளேயர் வந்து எடுத்து எந்த பிளேயருக்கு மோஸ்ட் சான்சஸ் இருக்கு அதை ஆமாம். யூட்டிலைஸ் பண்றதுக்குன்ற மாதிரி ஸ்டடி கரெக்டு. பண்ணி ம். பார்க்கலாமா? ஆமாம். ஸோ ஓகே. அதில் வந்து இப்போ ஒன் ஆஃப் த ஸ்டாக் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி வந்து நான் அக்யூமுலேட் பண்ணுறோம். ம், ம். ஸோ அந்த ஓகே. அந்த மாதிரி ஃபார்மா ரிலேட்டடில் வந்து எதுன்னு நல்லா பார்க்கலாம். ம், 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 ம். ஓகே, ஓகே. சரி ப்ரோ. அப்போ ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அட்லீஸ்ட் பிடிச்சது இருந்ததுன்னா கமெண்ட்லேயாச்சும் போடுங்க. ஏன்னா அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்க இன்ட்ராக்ட் பண்ண அது மோர் பீப்புளுக்கு சர்வ் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். ஸோ அதுதாச்சு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு நியூஸ் போறதுக்கு. ஸோ இவ்வளோ நாள் காசிஸா ட்ரேட் பண்ணிருந்தீங்க. இந்த ஒரு 2 நாள் மட்டும் இன்னும் கொஞ்சம் டைட்டா உங்களோட என்ன சொல்றது, உங்களோட கிரேவிங்கோ இல்லைன்னா வந்து ட்ரேட் பண்ணுன்ற அர்ஜியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க. பட்ஜெட் முடிட்டோம். நீங்க நார்மல் ட்ரேடிங்க்கு போயிடலாம். எங்க சைட்ல இருந்து நான் தான் சொல்லுவோம். ஸோ நாளைக்கு பார்ப்போம். டில் தென் சைனிங் ஆஃப் தாமோர்னன் ராஜா ப்ரோ.